மற்ற கம்பெனி எல்லாம் 7.5 HP இந்த ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது அதுக்கு ஈக்குவலான விலையில 16 HP தரேன்னு சொல்றீங்க. உண்மையாவே அந்த பிரைஸ்க்கு தான் கொடுக்க போறோமா? என்ன சார் சொல்றீங்க? வருஷத்துக்கு 1.5 லட்சம் சேவ் பண்ண முடியுமா? ரொம்ப சூப்பரா இருக்கே. அது என்னன்னு கொஞ்சம் எனக்கு தெளிவா அந்த கணக்கை சொல்ல முடியுமா? சார் இதுக்கப்புறம் இந்த மிஷின் தான் ஃபியூச்சர்னு சொல்றீங்களே, அப்படி எந்த மிஷினும் இல்லாத அளவுக்கு ஏதோ பெருசா புதுசா கொண்டு வந்திருக்கோன்றீங்க. அப்படி என்னதான் கொண்டு வந்திருக்கீங்க? ஹாய் சார். ஹலோ. என்ன சார் லான்ச்சிங் வீடியோ போகலான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஃபார்முக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அது இல்லாம ஏதோ 2 புது மிஷின் வேற கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. நம்ம MDM ஓட கொக்கோ ஷெட்ன்ற புது மிஷின் லான்ச் பண்ணதான் இங்க வந்திருக்கோம். எப்பவுமே வந்து நம்ம ஃபேக்டரியில தான் வந்து லான்ச் பண்ணுவோம். ஆனா இது எதுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தென்னந்தோப்புல உள்ள பல பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக அதை பண்ணியிருக்கோம். அப்போ ஃபேக்டரியை விட அந்த தென்னந்தோப்புலயே வச்சு நம்ம லான்ச் பண்றதுதான் சரியா வரும்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்திருக்கோம். சார் காமெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆக்சுவலா PT1 மல்ச்சர் இது எல்லாமே எப்போ வந்துருச்சு. இப்போ வந்து இந்த 2 சின்ன மிஷின் வச்சுட்டு ஷெட்டர் லான்ச் பண்ண போறோம்னு சொல்றீங்க. இது ஓகேவா சார்? கண்டிப்பா. என்னன்னா காலம் மாற எக்கனாமிக்கலா, அதாவது பொருளாதார அடிப்படையில எது நல்ல லாபகரமா இருக்குதோ, செலவுகளை குறைக்குதோ அதுதான் வந்து புதுசா வந்து சக்சஸ் ஆகும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பழசா அப்படியே கடந்து போயிடும். அந்த மாதிரி தான் இப்ப இந்த கொக்கோ ஷெட்டர் வந்து எக்கனாமிக்கலா நிறைய விஷயங்களை வந்து லாபகரமா தரக்கூடியது. நீங்க சொன்ன அதே PTO ஷெட்டரோ இல்ல மல்ச்சரை விட இது ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கும். சோ அதனாலதான் சொல்றேன் இதுதான் ஃபியூச்சர்ல ஒரே விஷயமா இருக்கும். சார் சும்மா இந்த ப்ராடக்ட் தான் பெருசு இதுதான் சூப்பர்லாம் சொல்லாதீங்க. நம்ம ப்ராடக்ட் இருந்தா நீங்க எப்பவுமே உங்க ப்ராடக்ட் இதுதான் சூப்பர்னு சொல்லிடுவீங்க. பட் இது வந்து அதுங்க எல்லாத்தையும் விட பெட்டரா இருக்கும். நான் எப்படி சார் நம்புறது? இதுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா? எனக்கு ஏதாவது தெரியாதுன்றதுனால அடிச்சு விட்டுறாதீங்க. பாத்துட்டு இருக்க அவங்களுக்கு தெரியும் அது கரெக்டா என்னன்னு. கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. அதை பத்தி தப்பா இல்ல கரெக்டான்றத கமெண்டும் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணி தான் எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலுமே வந்து லான்ச் பண்றோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து முன்னாடி எல்லாம் வந்து இந்த PTO ஷெட்டரும் மல்ச்சரும் வந்து மல்ச்சர் இப்போ லேட்டஸ்டா தான் வந்திருக்கு. இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக்கல் எப்படி பார்த்தோம் அப்படின்னா 10 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு அப்படின்னா ஒரு டைம் ஒரு PTO ஷெட்டர் வந்துச்சுன்னா மணிக்கு ஒரு ஏரியாவை பொறுத்து 800 இருந்து ஒரு 1500 ரூபாய் வாடகை வாங்குறாங்க. நமக்கு அதை விட முக்கியம் இந்த PTO ஷெட்டர்ல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு ஆளுங்களை வச்சு இந்த மட்டைகள் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல போடுறதா நமக்கு லாபகரமா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வண்டியை வச்சுக்கிட்டே நம்ம எடுத்து ஒரு இடத்துல போட்டோம் அப்படின்னா இவங்களுக்கும் கூலி கொடுக்கணும், வண்டிக்கும் வாடகை கொடுக்கணும். அதனால முதல் நாளே ஒரு 2 பேர்த்த வர சொன்னோம்னா தான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷெட்டர் வந்ததுக்கு அப்புறம் 2 பேர் எடுத்து அந்த ஷெட்டருக்கு ஃபீட் பண்றது தான் சரியா வரும். இப்போ ஒரு சிம்பிளா ஒரு கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 ஏக்கருக்கு ஒரு 25,000 ரூபாய் ஷெட்டர்ல செலவாகுது. இது வந்து நாங்க பல விவசாயிகள்கிட்ட எல்லாமே கேட்டுட்டு அதோட ஆவரேஜ் தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ரெண்டாவது மல்ச்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மல்ச்சர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 1500 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம வாங்கிட்டு இருக்காங்க. மல்ச்சர்ல உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே அந்த நீளமா போட்டுட்டு அது மேல வந்து நம்ம மல்ச்சர் போடணும் அது கரெக்டா வரும். அதாவது ஒரே இடத்துல குமிச்சு போட தேவையில்லை. அந்த இடத்துல கொஞ்சம் லேபரை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் மல்ச்சர்ல. ஆனா அதுலயும் டிராபேக் இருக்கு. ஓகே லேபரை சேவ் பண்ணிடலாமா லாபம் தானே அப்படின்னா அதுதான் இல்ல. என்னன்னா அதுக்கப்புறம் அது வந்து ஒரே நீளமா இருந்தா மட்டும்தான் கரெக்டா வெட்டும். அது ஏதாவது டிகிரி மாறி ஏதாவது திரும்பிச்சுன்னா அதை வெட்டாது. அதை திரும்ப நம்ம 90 டிகிரில திரும்ப ஒரு தடவை ஓட்ட வேண்டி இருக்கும். அப்படி இல்ல அது கம்மியா தான் இருக்குன்னா திரும்ப ஓட்டாத இடத்துல தூக்கி போட்டுட்டு திரும்ப ஓட்டினாதான் சரியா வரும். இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கு. மல்ச்சர்ல விவசாயிகள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம இதை எதுக்கு வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா நல்லா வெட்டி மக்கி இதை குப்பையா யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா மல்ச்சர்ல பண்ணும்போது 2 இன்ச்சு வெட்டுது, 4 இன்ச்சு வெட்டுது, 8 இன்ச்சு 1 அடி வரைக்கும் வெட்டுது. எல்லாத்தையுமே ப்ராப்பரா வந்து கரெக்டா பொடியா வெட்டுறது இல்ல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மல்ச்சர்ல இருக்கு. ஓகே மல்ச்சர் ஓட்டினாலும் அதே ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் செலவாகும். ஆனா நம்ம MDM கொக்கோ ஷெட்டரை நம்ம வந்து ஒரு 10 ஏக்கருக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா ஆள் கூலி பிளஸ் இதுக்கான பெட்ரோல் செலவு எல்லாம் வெறும் 5,000 ரூபாய், வெறும் 20% செலவுல நம்ம அந்த வேலையை முடிச்சிட முடியும். அதனாலதான் சொல்றேன் எதிர்காலம் வந்து கண்டிப்பா இந்த கொக்கோ ஷெட்டர் தான் இருக்கும். மத்ததெல்லாம் வந்து காணாம போயிடும் அப்படின்றத. சார் இதுக்கு எதுக்கு சார் நான் போயிட்டு இந்த மாதிரி PTOவோட கால்குலேஷன் மல்ச்சர் இதெல்லாம் போட்டு நான் இவ்வளவு தொகை கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கணும். சிம்பிளா ₹1 போதும் அதை நான் போட்டு ஈஸியா முடிச்சு விட்டு போயிடுவேன். இதுக்கு போய் நீங்க லட்சக்கணக்கில் கணக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னம்மா எவ்வளவோ ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் கஷ்டப்பட்டு இதுதான் கம்மின்றோம் ₹1 சொல்றீங்களா? எனக்கு புரியல. ₹1 தீப்பெட்டியை வாங்கினா வச்சு தீ வச்சுட்டு போறோம். இதுக்கு எதுக்கு நான் வாடகைக்கு PTO எடுக்கணும் இல்ல காசை கொடுத்து மல்ச்சர் வாங்கணும்? இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு சொல்லியே ஆகணும். நீங்க வந்து இந்த மிஷினை வாங்கி எதுவும் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு இந்த வந்து தீயை மட்டும் வந்து வைக்காதீங்க.
ஏன்னா நாங்க இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, இருக்கிற ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த தீ வைக்கிறது தான். என்ன ஆகுது அப்படின்னா, முதல் விஷயம், இந்த தீ வைக்கிறதுனால அந்த நிலத்துல உள்ள நுண்ணுயிர்கள் எல்லாமே இறந்து போயிருது. அது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஆனா அது வந்து ஈல்ட பாதிக்குது. மற்ற வகையில நம்ம மொத்தமாவே அந்த நிலத்தோட இயற்கை தன்மையே மொத்தமா வந்து அது கெடுத்துருது. சரி, இவ்வளவுதான் பிரச்சனையான்னு கேட்டா அது மட்டும் கிடையாது. அந்த தீ வைக்கும் போது நம்ம பக்கத்துல உள்ள தென்னை மரத்துக்கெல்லாம் அது வந்து படும்போது அதில் உள்ள அந்த இலையெல்லாம் வந்து கருகுது. அதனால ஸ்டாக் ஜென்ரேட் பண்ண முடியாம ஈல்டு கம்மியாகுது. சில சமயங்கள்ல மரமே பட்டு போகிற அளவுக்கு இதெல்லாம் வந்து பிரச்சனையாகுது. அதனால தயவு செஞ்சு இவங்க சொன்ன மாதிரி இந்த ₹1 தீக்குச்சியில நான் ஈஸியா வேலையை முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு தீயை மட்டும் வந்து வச்சிடாதீங்க. என்ன சார் சொல்றீங்க? தீ வச்சு கொள்றதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனை இருக்கா? இது தெரியாம எங்க தோப்புலயே பாத்தீங்கன்னா எங்க அப்பா தாத்தா எல்லாம் இப்படிதான் போட்டு கொளுத்திட்டு இருக்காங்க. எங்க சொந்தக்காரங்களும் நிறைய பேர் இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட இதே இல்ல, காய்ப்பு கம்மியா இருக்கு, நஷ்டமா போயிட்டு இருக்குன்றதுக்கு முன்னாடி இதுதான் கதையா? இது தெரியாம போயிடுச்சு எங்களுக்கு. சரி, இப்ப என்ன, தீ வச்சு கொளுத்த கூடாது அவ்வளவுதான். ஒரு குழியை தோண்டி ஜேசிபி கூட்டிட்டு வந்து புதைச்சிட வேண்டியதாங்க. ஓகே, அப்ப வந்து காசை கம்மி பண்ணுன்றதுக்காக இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த ஜேசிபிக்கும் செலவாகும். நீங்க அதை போட்டு குழி தோண்டி புதைக்கிறதுனால அது மக்கறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், பிரயோஜனம் இல்ல. சரி, ஓகே, ஒரு டைம் ஓகே, 2வது டைம் எங்க தோண்டுவீங்க, 3வது டைம் எங்க தோண்டுவீங்க? அதனால சோ நீண்ட காலத்துக்கு பண்ணும்போது இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதனால அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாமே ரிசர்ச் பண்ணி நாங்கள் எல்லா டேட்டாவும் எடுத்திருக்கோம். ஸோ ஃபைனலாக நாங்களே வந்து ஒரு முடிவு பண்ணி ஸோ இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நாங்களே நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த கொக்கோ ஷெட்டர் தான் வந்து எல்லா வேலையுமே ரொம்ப சீப்பாக பண்ணுன்ற எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி தான் அதை லான்ச். சார், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இதுக்கு நான் பிடிஓ மல்ச்சரோ போனால் எனக்கு ஒரு 25,000 பக்கம் செலவாகுது. இப்போ இதுலங்கும் போது 5,000த்துல முடிச்சிடலாம். இப்போ உங்கள் கணக்குப்படியே பார்த்தாலே எனக்கு ஒரு 20,000 மிச்சமாக போகுது, அவ்வளோதானே? இல்லை, அது மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் வந்து இருக்கு. இப்போ இதில் நம்ம வந்து வெட்டி போடுறதுனால நம்ம உரத்தையே வந்து 50% வந்து சேவ் பண்ண முடியும். பொதுவாகவே இந்த டிஎன்ஏயு என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் 1 கிலோ யூரியா, 1 கிலோ டிஏபி, 2 கிலோ பொட்டாஷ், வேப்பம் புண்ணாக்கு ஒரு 5 கிலோ, 50 கிலோ மாட்டு சாணம், இதையெல்லாம் வந்து நம்ம கொடுக்கணும் ஒரு மரத்துக்கு அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மரத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது 233 ரூபா நமக்கு செலவாகுது. ஒரு ஏக்கர்ல நார்மலாவே 70 மரம் அப்படின்றது ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்போ 10 ஏக்கர் அப்படின்னா இந்த 700 மரத்துக்கு நம்ம செலவு கால்குலேட் பண்ணும்போது 1,50,000 ரூபா வந்துருது. இந்த மாவை வெட்டி போட்டு நம்ம மரத்துக்கு போட்டோம் அப்படின்னா இந்த உர செலவு பாதியாகும். அதாவது 75,000 செலவு பண்ணா போதும். அப்ப வருஷத்துக்கு 2 டைம் நம்ம இதெல்லாம் சேவ் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1,50,000 ரூபா நம்மளால மீதி பண்ண முடியும். சார், எனக்கு ஒரு சந்தேகம். இது வெறும் நமக்கு தென்னை மட்டை இது எல்லாத்தையும் ஷெட்டர் பண்ற ஒரு மிஷின் தானே? இது ஒன்றும் உரம் தயாரிக்கிற மிஷின் இல்லையே. அப்புறம் எப்படி உரத்தோட செலவை நான் இது மூலியமா கட்டுப்படுத்த முடியும், கம்மி பண்ண முடியும்னு சொல்றீங்க? லாஜிக்கே இல்லையே. ஓகே, இதுல என்ன அப்படின்னா இதுல வந்து நம்ம வந்து வெட்டி நம்ம வந்து போடும்போது சோ அது மக்கும் போது மண்புழுக்கள் வந்து அதுல உருவாகும். அப்ப அந்த வெர்மி கம்போஸ்ட் நடக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம சாயில், அதாவது நம்மளோட நிலம், இந்த மண்ணே வந்து லூசன் ஆயிடும். அப்ப என்னன்னா நம்ம வேர்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப பெஸ்டா வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா நம்ம கொடுக்கிற உரம் வந்து அந்த லூசனா இருக்கிறதுனால ஈஸியா வந்து வேர்களை போய் வேஸ்டே ஆகாம சேரும். அதனாலதான் வந்து இது 50% வந்து சேவ் பண்ணுது அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். இது நான் சொல்ற டேட்டா இல்ல, இது வந்து டிஎன்ஏயோட கொடுத்த டேட்டா தான் இது. சோ இது மட்டும் இல்லாம இந்த உரத்தோட செலவு சேமிக்கிறது மட்டும் இல்லாம தண்ணியை கூட சேமிக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் நம்ம வெட்டி இதை நம்ம போடும்போது இந்த ஈரப்பதத்தை அப்படியே வச்சுக்கிறதுனால நம்ம இதுக்கு விடுற தண்ணியே 50% பாதிக்கு பாதி விட்டாலே போதும். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா இதெல்லாம் நம்ம போட்டு வைக்கும் போது அங்க களை வந்து வரவே வராது. அப்ப அந்த களையை நம்ம மேனுவலா எடுத்தோம்னா அது கூலி கொடுக்கணும், இல்ல களைக்கூலி அடிச்சோம்னா நம்ம மருந்துக்கு செலவு பண்ணணும். அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு செலவும் இருக்காது. அதை விட ரொம்ப முக்கியமா நம்ம அந்த களையெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து தண்ணியோ இல்ல வந்து உரமோ இந்த களைக்கெல்லாம் செலவாகாம நேரடியா மரத்துக்கு போறதுனால அதோட ஈல்டும் 30% அதிகரிக்கும். சார், ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா தான் இருக்கு. நீங்க சொன்னப்ப கூட நான் நம்மள இப்படிங்கும் போது இப்ப இதுதான் இனி ஃபியூச்சரா இருக்குன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க சொன்னபடி இந்த மிஷினை நான் வாங்கலானே முடிவு பண்ணிட்டேன். ஆனா அதையா நான் உங்ககிட்ட வாங்க? கண்டிப்பா ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா பொதுவாகவே மற்ற நிறுவனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உச்சிப்பர் தான் வந்து இதுக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தான் வந்து கோகோ ஷ்ரெட்டரை வந்து ஸ்பெஷலா டிசைன் பண்ணி இந்த தென்னந்தோப்புகளுக்காகவே டிசைன் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, இதுல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க வந்து இதோட மேஜரான வேலை என்ன அப்படின்னா தென்னை மட்டைகளை நம்ம அரைக்கணும் அப்படின்றத மேஜரான வேலை. ஆனா இங்க உள்ள உச்சிப்பர் உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னா தென்னை மட்டையோட அடிப்பாகம், அது அடிமட்டை வந்து ரொம்ப பெருசா இருக்கிற பட்சத்துல அது வந்து உள்ளே வந்து போகாது. அப்போ நீங்க அதுல ஒரு மேனுவல் ஒர்க், அதுக்கு ஒரு ஆட்கூலிய வச்சு அதுக்கு செலவு பண்ணி அதை 2ஆ கட் பண்ணியோ இல்ல 3ஆ கட் பண்ணியோ அதைத்தான் நீங்க கொடுக்க வேண்டி இருக்கும். ஆனா நம்ம மிஷின் எப்படி டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி
ஒரே இதுல டைரக்டா போயிடும். அடிமட்டையை நீங்க வந்து 2-3 கட் பண்ணவே தேவையில்லை. அது மட்டும் இல்லாம இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா இது வந்து சீக்கிரமா மக்கணும் அப்படின்றதுக்கு தான் பண்றோம். அப்போ நீங்க வந்து உச்சிப்பல்ல பார்த்தோம்னா சைஸ் பெருசா வரும். ஆனா கொக்கோ ஷட்டர் நீங்க யூஸ் பண்ணும்போது தான் வந்து அந்த அளவுகள் வந்து சின்னதா வர்றதுனால நமக்கு குயிக்கா வந்து நமக்கு சீக்கிரமா அது மக்கி நம்ம எதிர்பார்த்த பயனை அது உடனடியா வந்து கொடுக்கும். அதனாலதான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன், நம்மளோட கொக்கோ ஷட்டர் உங்களோட தேவையை 100% பூர்த்தி செய்யும். இப்ப இது வந்து தென்னை மரம் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் பயன்படுமா இல்ல இது வேற யாரெல்லாம் பயன்படுத்த முடியும் சார்? ஓகே, பொதுவாகவே நம்ம வந்து MDMல வந்து எல்லாத்தையுமே வந்து மல்டி பர்பஸா தான் வந்து டிசைன் பண்றோம். ஒரு தேவைக்கு மட்டும் எந்த மிஷினும் பண்றது கிடையாது. இது வந்து தென்னந்தோப்புக்கு இதை மேஜரா யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வேற எந்த தோப்பா இருந்தாலும் சரி, நம்ம MDMல எந்த ஒரு மிஷின் பண்ணாலுமே வந்து ஒரு வேலையை பண்ற மாதிரி பண்ண மாட்டோம், மல்டி பர்பஸா தான் பண்ணுவோம். இது வந்து எல்லா தோப்புகளுக்கும் யூஸ் ஆகும். இது பாக்கு தோப்பு, வாழைத்தோப்பு அப்படின்றது பாக்குல வர்ற வேஸ்ட், பாக்கு மட்டை எல்லாமே வந்து இதுல வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். வாழையும் வந்து இந்த சைட்ல வர்ற அல்லக்கண்ணுன்னு சொல்லுவோம், சோ அதை வந்து இதுல பண்ணிக்கலாம். ஈவன் பெரிய வாழையே வந்து நம்ம இதுல வந்து கொடுத்து செட் அழகா வந்து பண்ணிக்க முடியும். இது வந்து மல்பெரி குச்சியை வந்து வேஸ்டா தான் போகுது, அதை எரிக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இந்த பட்டுப்புழு வளர்ப்புல இருக்கு. அப்ப அந்த குச்சிகளை வந்து செட் பண்றதுக்கும் இது நிச்சயமா வந்து யூஸ் ஆகும். அது இல்லாம இந்த நர்சரியில வந்து இந்த கரும்பு நாத்து பண்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அந்த கரும்பு மீதி அந்த இருக்கிற கரும்பை வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்ப அதை வந்து இதுல வந்து செட் பண்றதுக்கு ரொம்ப தேவையான ஒரு மிஷினா வந்து இதை நம்ம வந்து சொல்றோம். இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்கும் இப்ப என்னோட சந்தேகம் எல்லாமே தீர்ந்துருச்சு. இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வந்திருக்கு. அதை விட பெரிய ஆர்வம் என்னன்னா இதோட விலை, இதோட டிஸ்கவுண்ட் என்ன. நார்மலாவே நம்ம ஏதாவது லான்ச்சிங்னா சரவடி ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமா கொடுப்போம். இந்த ப்ராடக்ட் இவ்வளவு ஸ்பெஷலான இந்த 2 ப்ராடக்ட் ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கா? கொக்கோ ஷட்டர் 75 விலை பார்த்தோம் அப்படின்னா 69,990 ரூபாய் வருதுங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா லான்ச்சிங் ஆஃபர் 1000 இல்ல 2000 இல்ல 10,000 இல்ல மொத்தமா 20,000 ரூபாய் லான்ச்சிங் ஆஃபர். இதோட விலை வெறும் 49,990 ரூபாய் மட்டும்தான். கொக்கோ ஷட்டர் 160 விலை 1,09,990 ரூபாங்க. இதுக்கு வந்து ஆஃபர் பார்த்தோம் அப்படின்னா 1000 இல்ல 2000 இல்ல 5000 இல்ல 10,000 இல்ல 20,000 ரூபாய் கூட இல்லங்க, மொத்தமா 40,000 ரூபாய் லான்ச்சிங் ஆஃபர். நீங்க கட்ட வேண்டிய தொகை வெறும் 69,990 ரூபாய் மட்டும்தான். நீங்க இப்ப கேட்டது வந்து கரெக்டா கேட்டுச்சான்னு இருக்கும், இல்ல நம்ப முடியாத மாதிரி இருக்கும். ஆமாங்க, 16 HP கொக்கோ 160 கட்ட வேண்டிய தொகை வெறும் 69,999 ரூபாய் மட்டும்தான். நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா மொத்த உச்சிப்பிரோட 7.5 HP ரேட்டே இதை விட அதிகமா வரும். அதனால இந்த மொத்த லான்ச்சிங் ஆஃபருமே வந்து பார்த்தோம்னா முதல்ல புக் பண்ற 50 பேத்துக்கு மட்டும்தான். ஓகேங்க, இது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். திரும்பவும் சொல்றேன், நம்மளோட கொக்கோ ஷட்டர் 160 16 HP ஷட்டரோட விலை வெறும் 69,990 ரூபாய் மட்டும்தான். ஏன்னா இது மத்த நிறுவனங்களோட 7.5 HP உச்சிப்பர் விலையை விட ரொம்ப கம்மியாவே தான் இருக்கு. இதை நீங்க எல்லா பக்கம் கம்பேர் பண்ணியே வாங்குங்க. ஆனா கம்பேர் பண்றதுக்கு நீங்க ரொம்ப டைம் எடுத்து கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆஃபரே முடிஞ்சு போயிடும். அப்புறம் என் மேல வருத்தப்படாதீங்க. ஆஃபர்ல இந்த மிஷினை வாங்குங்க, உங்க விவசாயத்தை மேம்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.